டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் சிஜேபியினர் இடையே நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையானது முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த முடிவுக்கு பிறகாக செய்தியாளர்கள் சந்திப்பும் நடைபெற்ற காட்சிகளை பார்த்தோம். அப்போது பேசிய மத்திய அமைச்சர் நட்டா அவர்கள் சில விஷயங்களை தெரிவித்திருந்தார். அதாவது 4 வாரங்கள் கழித்து மீண்டும் சிஜேபியினருடன் பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் இது தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் அவர் தெரிவித்திருந்தார். அதேபோல சிஜேபியினரும் இந்த அறிவிப்பிற்கு பிறகாக தங்களுடைய போராட்டத்தை முடித்துக் கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். தற்போது பேசிய மத்திய அமைச்சர் சொல்லியிருந்தாரு, நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களுடைய அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எவ்வளவு இழப்பீடு வழங்கப்படும், அது எப்போது கொடுக்கப்படும், அதே போல இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகளும் வாபஸ் பெற போறோம் அப்படின்னு மத்திய அரசு இறங்கி வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த இழப்பீடு தொடர்பான விவரங்கள், முழுமையான விவரங்கள் எப்போ கிடைக்க இருக்கு? பரிதா வணக்கம். குறிப்பாக மாணவர்களுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு முதற்கட்டமாக வெற்றி பெற்றிருக்கிறது. நீட் தேர்வு என்பது வாழ்வாதாரம் அடிப்படையில் கிராமப்புற மாணவர்கள், அதே போல விளிம்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்களுடைய மருத்துவ கனவை முழுமையாக பொசுக்குகிற ஒரு நீட் என்ற அந்த நுழைவுத் தேர்வு முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றுதான் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்கிறது. இந்நிலையில் டெல்லியில் நடந்த இந்த போராட்டம் என்பது நீட் தேர்வில் முடிந்த நீட் தேர்வில் கடுமையான குளறுபடிகள் ஏற்பட்டதாகும். இதனால் மாணவர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆனதாகும். எனவே இதற்கு காரணமாக இருந்த கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் உடனடியாக பதவி விட்டு ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்து தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்நிலையில் 26 நாட்களுக்கு பிறகாக இன்றைய தினம் மத்திய அரசு ஒரு முக்கியமான முடிவை நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்து இன்று அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையிலே இன்று கல்வித்துறை அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை தலைமையிடம் கொடுத்திருக்கிறார். எனவே பிரதமர் மோடி அவர்கள் இதை பல்வேறு காரணங்களுக்கு சுட்டிக்காட்டி இந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாகவும் அறிவித்திருக்கிறார். இந்நிலையில் அவர்களுடைய கோரிக்கை தொடர்ச்சியாக நடைபெறும் என்று செந்தர் மந்தில் இருந்து மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முன்வைத்து போராடிய இந்த 3 கோரிக்கை: ஒன்று, காலநிலை ஆர்வலர் சோனம் வாங்கி உள்ளிட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு மாணவர்களையும் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும், அதே போல அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தற்போது ராஜினாமா செய்தாலும் கூட நீட் தேர்வு குளறுபடியின் காரணமாக முறைகேடுகளால் தற்கொலை செய்து கொண்ட அனைத்து மாணவர்களுடைய குடும்பத்திற்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த 3 கோரிக்கையை வைத்துதான் அடிப்படையில் அவர்கள் இந்த போராட்டத்தையும் முன்வைத்தார்கள். தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை முழுமையாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கும் பொழுது, நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததை சுட்டிக்காட்டி அந்த முறைகேடுகளுக்கு காரணமாக இருந்த அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் முதற்கட்டமாக நீட் தேர்வு தொடர்பாக முதல் வெற்றியை இந்திய மாணவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது அவர்கள் அறிவித்திருக்கபடி தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு அடிப்படை காரணம் மத்திய அரசு அவர்களுக்கு, அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, அதாவது பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்குமே ஒரு சில மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். அதே போல இந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறார்கள். எனவே அத்தகைய குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்ததும், அதே போல ஏற்கனவே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததும், மேலும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளும் தற்போது ரத்து செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவித்ததும், இந்த 3 காரணங்களுக்காகவும் தற்போது போராட்டம் வாபஸ் பெறும் என்று மாணவர்கள் மற்றும் கரப்பாம்பூச்சியை சேர்ந்த அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் தங்களுடைய அறிவிப்பை கூறியிருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.